ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இன்றைக்கி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் இல்லை 1000 சப்ஸ்கிரைபருக்கான சந்தேகங்களை தீர்க்கிறதுக்கான பதிவு தாங்க இது. என்னன்னு கேட்குறீங்களா? அந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜெயாஸ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு புலனக்குள்ளே ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட அது 24 ஆரம்பித்தது. நியூ இயர் தமிழ் வருடப்பிறப்பு அன்னைக்கு ஆரம்பித்தது. பட் இந்த வருஷத்தில் அதில் 400க்கும் மேற்பட்ட உறவுகள் சேர்ந்து எல்லாருமே இலவசமாக விதை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. நான் சேனல் வழியாகவும் அவங்க எல்லாரும் அந்த புலனக்குழு வழியாகவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்ப அமைதியான முறையில் இப்போ என்ன அப்படின்னா விதை பகிர்வுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஒரு உறவு பாலம் அந்த புலனக்குழு மூலமாக உருவாகியிருக்கு. நிறைய பேர் எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணுறது, இந்த புலனக்குழு மூலமாக எனக்கு நிறைய தோழிகள் நிறைய உறவுகள் கிடச்சிருக்காங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம், உண்மையாக நான் என்றைக்குமே உங்களை மறக்க மாட்டேன், ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரி அப்படின்னு சொல்லி போடுறாங்க. நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது. எனக்கு கூட ஒரு விதத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியும் கொஞ்சம் பெருமையாக கூட இருக்கும். பரவாயில்ல, ஒரு 500 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை நம்ம ரன் பண்ணி கொண்டுட்டு போயிருக்கோம். அவ்வளோ அக்கா தங்கை அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி அவ்வளோ அம்மா அப்படின்னு சொல்லி அவ்வளோ உறவுகள் கிடச்சிருக்காங்க. எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க. நாங்கள் எல்லாரையும் மகிழ்விச்சு நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கோம். நம்மளுடைய மோட்டாவே மகிழ்வி மகிழ் அப்படிங்கிறது தான் ஜெயாஸ் கார்டனுடைய குறிக்கோளை. ஸோ மற்றவங்களுக்கு இலவசமாக விதை பகிர்றோம், அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷப்படுறதை பார்த்து நாங்கள்லாம் சந்தோஷப்படுறோம். ஸோ அதுதாங்க நம்முடைய நோக்கமும் கூட. சரி, நான் எல்லாரையுமே செல்ஃப் அட்ரஸ் கவர் வாங்கிட்டு நீங்கள் இலவசமாக விதை பகிருங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு இதை பற்றி நம்ம நாலேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ நானும் நிறைய யூடியூப்பில் சொல்லியிருக்கேன் இல்லை செல்ஃப் அட்ரஸ் கவர். ஆனால் சில தங்கங்களுக்கு புரியலை அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட்டு, நிறைய என்கொயரி வருது, இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கவரை கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்த இருக்குது பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் போஸ்ட் ஆஃபீஸில் கிடைக்கக்கூடிய 5 ரூபாய் கவர். சரிங்களா? இதில் ஸ்டாம்ப் போட்ட வேணாம். இந்த இடத்துல 5ன்னு போட்டு படம் இருக்குது பார்த்தீங்களா, 5ன்னு போட்டு படம் இருக்கிறனால நம்ம இதுக்கு ஸ்டாம்ப் போட்ட வேணாம். இதனுடைய ரேட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வாங்கினீங்கன்னா 5 ரூபாய். பக்கத்தில் இருக்க பெட்டி கடையில் வாங்கினீங்கன்னா அவங்க இதில் ஒரு லாபம் வச்சு, ஏற்கனவே லாபம் உண்டு, ஆனால் கூட அவங்க எக்ஸ்ட்ராவாக 1 ரூபாயோ 2 ரூபாயோ வைக்கிறாங்க. சரிங்களா? நான் மொத்தமாக போஸ்ட் ஆஃபீஸில் 1000 500 2000ன்னு வாங்கிக்கிறேன். இப்படி வாங்கி எங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் டிமாண்டாக போய் பக்கத்து ஊர் போஸ்ட் ஆஃபீஸ்லாம் சொல்லி வச்சு வாங்குகிற சூழ்நிலை வந்ததுனால மட்டும்தான் நான் இந்த நானாக அனுப்புகிற அந்த விஷயத்தை கைவிட்டேன். அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி கவர் போஸ்ட் ஆஃபீஸில் போய் நீங்கள் வாங்கணும். 2 கவர் வாங்கணும். சரிங்களா? ஒரு கவரோட மேலே என்னுடைய அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, சில பேர் ஒவ்வொரு இதுலேயும் வீடியோக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் போய் தேடுறீங்க. அப்படி தேடாதீங்க. இன்னொன்று சொல்லிடுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிங்கன்னா சில விஷயங்கள் புரியாமல் திருப்பியும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்க வேண்டியது வரும். சரிங்களாம்மா? அதனால் என்னுடைய சேனல் நேம் ஜெயாஸ் கார்டன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சேனல் நேமில் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். எதுக்காக நான் தொடங்கினேன், என்ன பண்ணேன், ஏது பண்ணேன், ஏன் சேனல் இந்த மாதிரி ரன் ஆகுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் போட்டிருப்பாங்கல்ல எல்லா சேனல்லையும். அது மாதிரி நம்ம ஜெயாஸ் கார்டன் சேனல்லையும் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா என்னுடைய அட்ரஸ் அதில் இருக்குது. சரிங்களா? என்னுடைய அட்ரஸும் என்னுடைய காண்டாக்ட் நம்பரும் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த அட்ரஸை இதில் எழுதிக்கணும். என்னுடைய ஃபோன் நம்பரோட கூட எழுதுங்க. நான் நேம் மட்டும் போட்டிருப்பேன், டாக்டர் இ சுப்லட்சுமின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஜெயாஸ் கார்டன்னு கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது மாதிரி எழுதிக்கணும். இந்த கவரில் ஒரு கவரில் மட்டும் அப்படி எழுதிக்கணும். இன்னொரு கவரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபுல்லாக காமிக்க வேணாமே. அட்ரஸ் எங்கள் ஊரக்காரங்க தான், ஆனாலும் இந்த அட்ரஸ் இந்த மாதிரி எழுதியிருக்கிற மாதிரி நீங்கள் எழுதிக்கணும். எழுதிட்டு சில பேர் கவரை இப்படியே உள்ளே வைக்கிறீங்க. அந்த கவருக்குள்ளே இப்படி ஸ்ட்ரைட்டாக உள்ளே வைக்கும் போது இந்த இடத்த தானே நம்ம பிடிச்சி கிழிக்கும் போது இதுவும் சேர்ந்து உள்ளே உள்ள கவரும் சேர்ந்து கிழிஞ்சிடும். அப்படி நீங்கள் உள்ளே வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிடணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை சுருட்டி
அழகாக உள்ளுக்குள்ளே கவருக்குள்ளே வைக்கணும். இதில் என்ன அட்ரஸ் எழுதணும் அப்படின்னா, உங்களுடைய தெளிவான முகவரி, டிஸ்ட்ரிக்ட் என்னென்னு போட்டு, பின்கோடு போட்டு, ஃபோன் நம்பரோட இந்த அட்ரஸை நீங்கள் எழுதணும். 2வது கவரில் செந்தில் கவுண்டமணி சாருடைய காமெடி மாதிரி, ஒரு பழம் இங்கே இருக்குது, இன்னொரு பழம் எங்கே அப்படின்னு ஒரு காமெடி உண்டுல்ல கராட்டக்காரரில், அது மாதிரி 2 கவர் வாங்கணுமா. 2ல் 1 தான் இங்கே இருக்குது. அது வந்து உங்களுடைய அட்ரஸ் எழுதுனது. என்னோடய அட்ரஸ் எழுதின கவர் அந்த பக்கம் நான் வச்சுட்டேன். சரியா, கவர் எழுதலை, நான் சும்மா தான் அந்த கவர் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் வந்து கற்பனை பண்ணிக்கணும், இதில் வந்து என்னுடைய அட்ரஸ் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கணும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே இதை வச்சிடணும். இதை வச்சுட்டேன்னா, உள்ளுக்குள்ளே இப்படி வச்சுட்டேன்னா, உங்கள் அட்ரஸ் எழுதின கவரை என்னுடைய அட்ரஸ் எழுதின கவருக்குள்ளே உள்ளே வச்சுட்டேன். இதை வந்து எனக்கு போஸ்ட் பண்ணணும். இதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்ரஸ் கவர். ஓகேங்களா? இதில் என்னோடய அட்ரஸ் எழுதியிருக்கேன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எம்டியாக அனுப்பி விட்றாதீங்க, போஸ்ட் ஆஃபீஸ்லேயே தூக்கி போட்டுருவாங்க. ஒரு கவரில் என்னோடய அட்ரஸ், இன்னொரு கவரில் உங்களோட அட்ரஸ். உங்கள் அட்ரஸ் எழுதின கவரை நல்லா மடக்கி என்னுடைய கவருக்குள்ளே வச்சு எனக்கு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு உங்கள் அட்ரஸ் கவரை எடுத்து விதைகள் போட்டு அனுப்பி தந்துடுவேன். இப்போ புரிஞ்சிச்சிங்களா? சரி, அடுத்து ஒரு கேள்வி. அக்கா, இந்த கவர் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது எங்கள் போஸ்ட் ஆஃபீஸில், நான் என்ன பண்ணட்டும்? அதுக்கும் இன்னொரு வழி சொல்கிறேன், கேளுங்க. இந்தா இருக்கா, இது மாதிரி பல கலரில் பல சைஸில் கிடைக்குது. நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் வாங்கிக்கலாம். இவ்வளோ பெருசெல்லாம் தேவையில்லை. நம்ம வைக்க போகிறது 2 பேக்கெட்டு உள்ளே போடுவோம். சில நேரம் ஒரே பேக்கெட் பெருசாக போட்டுருவோம், அவ்வளோதான். 20 வகையான விதைகளாக இருந்தாலும் நம்ம அது உள்ளே போட்டுடலாம். ஸோ இவ்வளோ பெருசு தேவையில்லை, ஆனால் அனுப்புனாலும் ஓகே தான். இதை விட பெருசாலாம் அனுப்பி விட்றாங்க மக்கள். இந்த மாதிரி 2 கவர் வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஒரு கவர் அவங்களோட அட்ரஸ் எழுதுனது, அதை இப்படி சுருட்டிக்கணும். இதே மாதிரி இன்னொரு கவர் வாங்கியிருக்கீங்கல்ல, அதில் இது வந்து 5 ரூபாயில் கிடைக்கும், 6 ரூபாயில் கிடைக்கும், 7 ரூபாயில் கிடைக்கும், 8 ரூபாயில் கிடைக்கும். சைஸுக்கு தகுந்த மாதிரி 2 ரூபா 3 ரூபாய்க்கு கூட கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். சின்ன சைஸு போதும், அதுவே போதும். சீடு மட்டும்தானே, கட்டிங்ஸ் கிடையாதுல்ல. 2 கவர் வாங்கணும் இதே மாதிரி. ஆனால் இந்த கவரில் கண்டிப்பாக 5 ரூபாய் ஸ்டாம்ப் ஓட்டணும். அதுனா வெறும் 5 ரூபா தான் செலவு. இதுனா நீங்கள் கவர் வாங்கணும், கவருக்கு ஒரு காசு, அது போக 5 ரூபா ஸ்டாம்ப் போதும். சில பேர் 20 ரூபா ஸ்டாம்பெல்லாம் ஒட்டி அனுப்புகிறீங்க, வேஸ்ட்டு தானே. அதனால் அந்த மாதிரி அனுப்பாதீங்க. அதே மாதிரி ஸ்டாம்ப் வந்து இந்த மாதிரி போஸ்டல் ஸ்டாம்ப் மட்டும்தான் ஒட்டணும். எனக்கு வந்ததில் இது வரைக்கும் வந்ததில் ஒரு 5 கவர் வந்து ரெவென்யூ ஸ்டாம்பு, அரசில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் ஒட்டக்கூடிய, சம்பளம் வாங்கிட்டேன்னு சொல்லி ஒட்டுவாங்க இல்லையா, அரசு மட்டும் இல்லை, எந்த துறையாக இருந்தாலும் சம்பளம் வாங்கின உடனே ஒட்டுவாங்கல்ல, அந்த ஸ்டாம்ப் ஒட்டியிருந்தாங்க. நான் அதெல்லாம் கிழிச்சிட்டு அப்புறம் நான் ஸ்டாம்பு வாங்கி அவங்களுக்கு ஒட்டி விட்டேன், ஒரு 5 பேருக்கு. அந்த மாதிரி ஒட்டாதீங்க, போன தடவை தான் அது நடந்தது. ஸோ அந்த ஸ்டாம்பில் போஸ்டல் ஸ்டாம்பு, போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டு வாங்கணும். 5 ரூபா ஸ்டாம்பு என்னோட கவர்லேயும் ஒட்டணும், உங்கள் அட்ரஸ் எழுதின கவர்லேயும் நீங்கள் ஒட்டணும். உங்கள் கவரை இதை மாதிரி மடக்கி தான் உள்ளே வைக்கணும். வச்சுட்டு ஒட்டி எனக்கு அனுப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு அனுப்பிடுறேன். இதுதான் செல்ஃப் அட்ரஸ் கவர், சரிங்களா? நான் நிறைய வீடியோக்களில் இதை பற்றி தெளிவுபடுத்தினாலும் எனக்கு தெரில. ஏன்னா வீடியோவில் எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்த்துருக்க மாட்டீங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் தெரியல, தேடும்போது எப்படி தேடுன்னு தெரியலையா இருக்கும். ஸோ இப்போ நான் தனி வீடியோவாக செல்ஃப் அட்ரஸ் கவர் என்றால் என்ன அப்படின்னு ஒரு வீடியோவே போட்டுட்டேன். ஸோ உங்களுக்கு தீர்ந்துடும் நினைக்கிறேன் இதோட பிரச்சனைகள்லாம். ஓகே, இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம வந்து ஒரு இலவச விதை பகிர்வு கொடுப்போம். அது இந்த வாரம் கொடுக்கல. ஸோ கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு உடம்புக்கு. அதனால் தலைவலியில் எனக்கு சரி ரெஸ்ட் எடுப்போம் இந்த வாரம்னு சொல்லிட்டு அனுப்பலை. உறவுகள் புரிஞ்சுக்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்தது, அதனால் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ அடுத்த வாரத்தில் அனுப்புவோம். இந்த வீடியோ உங்களுக்கு தெளிவாக இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, டேக் கேர், பை பை.